பத்த வைக்கலாமா? அப்படியே போய் ஸ்ரீலங்காவை பத்த வச்சிடாத. இங்கே அடிக்கலாம். சாரி. போட்டோகிராஃபரா? வைல்ட் லைஃப். வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா? லைஃப் வைல்டா தான் இருக்கு பாஸ். பட் ஐ லைக் போர்ட்ரைட்ஸ். இப்பதான் அங்க போனா அதுக்குள்ள மெசேஜ் அனுப்பிச்சிட்டானா? ஓ ஷிட். மெசேஜ் இவனுக்கு அனுப்பிச்சிட்டே. என்னாச்சுடி? ஏய், ஓ ஸ்வப்னா. ஓ காட், தப்பாய் போச்சு. கட்டமடே. என்ன பாஸ், ராங் மெசேஜா? ரைட் மெசேஜ் தான், பட் ராங் பர்சனுக்கு அனுப்பிச்சிட்டே. செகண்ட் ட்ராக்கா? அவன் சிஸ்டரா இருக்கும்டி. அவனுக்கு சிஸ்டர் இல்ல, எனக்கு சிஸ்டர் மாதிரி இருக்கு. ஓ, இது எப்படியாவது மேனேஜ் பண்ணி கொடுங்க பாஸ் ப்ளீஸ். லவ் பண்றேன்னு நினைச்சேன் பாஸ். மேனேஜ் பண்றியா? டாம் இட். பொய்யோட விளையாடல, ஆனா நிஜத்தோட விளையாட முடியாது பாஸ். எனக்கு அனுப்புற மெசேஜ் அவன் அவளுக்கு ஃபார்வர்ட் பண்றான். சீட் அவன. சாரி சாரி. ராம் இருக்கோம். ஓ அங்க வருது பாரு உண்மை. முன்னாடி வேணாம்டி. காட். Who is Swapna? ஸ்வப்னா? Who is Swapna? ஸ்வப்னா என்ன? யாரு? போன குடு. என்னாச்சு சோனி? ஸ்வப்னா யாரு? என்ன பேசுற நீ? போன குடு. ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான். இந்த மிஸ்ஸும் அந்த மிஸ்ஸும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்கன்னா 3 பேரும் நிம்மதியா இருக்கலாம் லைஃப் லாங். இல்ல கண்டிப்பா இல்ல. நீ கூட தான் 9 பேரை லவ் பண்ண. ஆனா நான் எப்பவும் ஒரே நேரத்துல 2 பேரை லவ் பண்ணல. ஏதாவது பண்ணி உங்களை சமாதானப்படுத்தலாம்ல. இங்க பாரு ஜானு, லவ் பண்றதுக்கு ஒரு நேரம் வரும், அதை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பிரிஞ்சு போறதுக்கு ஒரு நேரம் வரும், அதை பலர் யூஸ் பண்ணிக்கிறது. உன் ஃப்ரெண்ட் யார் யூஸ் பண்ணி சொல்லு. லைக் தட். ஏய் You cheat me? ஏய் நான் உன்னை வேணுக்கு நேசிச்சேன். ஏய் நீ என்ன இப்படி சோனி. ஏமாத்திட்டியே? ஷிட். ஓடி. கெட் லாஸ்ட். லைஃப்ல உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்டி. இப்படி கூடவா மனுஷங்க இருப்பாங்க? அதுதான் உண்மை. எது நிஜம்? கொஞ்ச நாள் தான் லவ் உண்மையா இருக்குங்கறியே, அதுவா? கரெக்டா சொல்ற ஜானு. அதான் வைத்தியம் மாதிரி வளரான். இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாது. எப்படி சொல்றது, இந்த இருட்லயும் நாம சந்தோஷமா போறோம்னா அது எப்படி? நம்ம கார் ஹெட்லைட்னால. ஹெட்லைட்னாலயா? இந்த லைட் எது வரைக்கும் விழுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோம்னா நம்ம பயணமும் நிம்மதியா இருக்கும். ஏன் லவ் கூட அப்படிதான். அப்போ லைஃப் லாங் லவ்ங்கிறது? ஓ மை காட். இப்ப காட்டுறேன். Enjoy the music. இங்க பாரு ஜானு, ஏன் லவ்ங்கிறது ஏன் வண்டி ஹெட்லைட்டை மட்டும் நம்பி போற மாதிரி, லைஃப் லாங் லவ்ங்கிறது எதிரில வர வண்டியோட லைட்டை நம்பி போற மாதிரி. எது சேஃப் நீயே முடிவு பண்ணிக்கோ. குட் நைட் ஜானு. See you silk. அவங்க ஏன் இப்படி தடிச்சு போறாங்க? இவன் ஏதாவது செஞ்சிருப்பான். அவங்களுக்கு என்னாச்சு? லைட்டா ஒரு பிலாசபி சொன்னேன். லைட்டா பிலாசபியா? அப்படின்னா சொல்றது கஷ்டம், காமிக்கிறவா. எங்க காட்ட பாப்போம். டேய், அவன் கூப்பிடுறான்னு போவாதரா, மொத்தமா உடனே முழுகிடுவா. பயப்படாதீங்க, அவனும் கார்ல தானே இருக்கான். தைரியமா இறங்க, நான் கடவுள் பாத்துக்கிறேன். கூட காப்பாத்த முடியாது, போ. பப்பி இறங்கலையா? டோர் ஓபன் பண்ணு. அப்பவே சொன்னல, அவன் பிலாசபி லைட்டா இருக்காது, ஹெவியா இருக்கும்னு. ஐ ஹேட் திஸ் லைட் லவ் ஸ்டோரி. ஏமா இன்னும் தூக்கம் வரலையா?
என்ன யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு என்ன வேணும் தான் யோசிச்சுட்டு இருக்கேம்மா. என்னம்மா வேணும்? எனக்கு உங்க லவ் மாதிரி லவ் வேணுமா? டாடியும் நீயும் இப்ப கூட லவ் பண்ணிட்டு இருக்கீங்கல்லம்மா? இப்படி திடீர்னு கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாதுமா. ஒரு காலத்துல நாங்க 2 பேரும் லவ் பண்ணது உண்மைதான். அதுக்காக இப்போ உங்க அப்பா லவ் பண்ணலன்னு அர்த்தம் இல்ல. லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இதெல்லாம் தெரிஞ்சு கூட இன்னும் எதுக்காக ஒன்னா இருக்கீங்கம்மா? ஆரம்பத்துல 2 பேரும் ஒன்னா சேர்றதுக்கு காதல் காரணமா இருக்குமா, அதுக்கப்புறம் பிள்ளைங்க காரணமாயிடுறாங்க. தேவையில்லாததெல்லாம் யோசிக்காம போய் பாடு. என்னது? யூ சூப்பர் பாஸ். 2 வருஷமா ஃப்ரீடத்துக்காக ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களால எனக்கு ஃப்ரீடம் கிடைச்சிடுச்சு பாஸ். நீ நாசமா போகடா. டேக் இட் ஈஸி பாஸ். எக்ஸ்கியூஸ் மீ, எனி ஹெல்ப்? ஹலோ பாஸ். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அதுல நம்பிக்கை இருக்கா? இப்ப தெரிஞ்சிருக்குமே. பாத்தியா, லவ்ஸ் டே மாதிரியா இருக்கு. காலேஜ்ல எல்லாரும் லவ்வுக்கும் என்கார்ட் போட்ட திருப்தியா? நானா? நான் என்ன சொன்னேன்? இன்னைக்கு உன்னோட லவ் ஸ்டோரிக்கு என்கார்ட் போறேன், பாத்துக்கிட்டு. இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஜானு. இன்னைக்கு டெசிஷன் எடுக்கிறேன்னு சொன்னல ஜானு. ஐ கான்ட் சாக்ரிஃபைஸ் யூ. என்னாலே சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. என்னாலையும் தான். ஜானு, ஏதாவது சொல்ல. மீ டூ. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஹே ஜானு, ப்ளீஸ் முதல்ல என்னதானே உனக்கு பிடிச்சது? இப்ப என்னாச்சு உனக்கு? ஜானு சொல்லு நம்ம ஜானு. ஆல்ரெடி லவ் பண்றோம்ல. தென் வாட் ஹேப்பன்? ஹே ஜானு ப்ளீஸ் ஜானு. லவ்ஸ் டே அன்னைக்கு ஒரு ரிசல்ட் சொல்றேன், நீ தானே சொன்ன. ஜானு ப்ளீஸ் ஜானு சொல்லு. இப்ப என்னாச்சு? கூல், அவசரப்படாதீங்க. இன்னைக்கே சொல்லணும் ரூலா? அந்த பொண்ணு கொஞ்சம் கிளாரிட்டி வந்த உடனே முடிவு உங்ககிட்ட சொல்ல போறேன். நீ கன்ஃபியூஸ் பண்ணாத. அவ இன்னைக்கு தீர்மானமா சொல்றேன்னு சொல்லிருக்கா. ஓகே ப்ளீஸ் ஜானு, நீ தானே என்கிட்ட வந்து பேசுற. சொல்லு ஜானு, நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லு ஜானு. நீ என்ன லவ் பண்றியா இல்லையா சொல்லு. ஏன் ஜானு இப்படி பண்ற? நோ. சொன்னல ஜானு, பாத்தீங்களா அவசரப்படுத்துனீங்க. இப்ப என்னாச்சு உங்க டிசிஷன்? ஆக்சுவலி இதுக்கெல்லாம் காரணம் நீதான்டா. ஒண்ணு ராஜேஷ். இதெல்லாம் பார்த்தா உனக்கு வெளிச்சம் வேணா தெரியுதாடா? என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்ன நினைச்சு உன் மனசுல? தினம் பிராணி சுத்தி இருந்தா என்ன மொக்க நினைச்சியா? போன் நம்பர் நானா கேட்டேன் உன்கிட்ட. முதல்ல நீ வந்து பேசியா இல்ல நான் வந்து பேசணும்? சொல்லு. அம்மா பிடிக்கிற சொல்லு. நீ போக முடியாது. நீங்க மூணு பேர்ல யாரும் இப்பவே சொல்லு. நீ சொல்றீங்கல்ல, என்னாச்சு சொல்லு. உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்லு. என் மேல கைய வச்ச. ஓகே, கையாடுறா. என்னோட ரொம்ப திமிரா பேசுறான். என்னடா உனக்கு இதெல்லாம் தேவையா? ஆ? சாரி. வீட்டுல போய் பால் குடிச்சு தூங்கு. ஜானு மனசுல யாரும் இல்ல, புரியுதா? என்னையும் சேர்த்துதான். பாரா, இவன் என்னடா கண்டவனோட அலையறா. இவனுக்கு என்னமோ ஏகப்பட்ட லவ் ஸ்டோரிஸ். இதுல இவளுக்கு இவன் சப்போர்ட். நல்லா இருக்கியா? அம்மா நல்லா இருக்கு. அவளை எப்படி லவ் பண்றவா வேணுங்கிறதே அவளுக்கு புரியல. ஒரு நிமிஷம் நில்றா. என்னடா மண்டக்காய வைக்கிறது? என்ன கன்ஃபியூஷன் உனக்கு? எனக்கு ஒரு விஷயம் புரியல. அந்த பொண்ணு கேட்டது என்ன தப்பு இருக்கு? லைஃப் புரியல லவ் பண்ணுன்னு சொல்றான். லவ் பண்ண வேண்டியது தானே? என்னால முடியாது. ஏன் முடியாது? என்னால முடியாதுங்க. நான் ஏன் முடியாதுன்னு கேக்குறேன். லைஃப் லாங் லவ்ங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லையா? ஏன் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லு. அதை எப்படி சொல்றது? சரி, இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். சென்னையில ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு திரும்ப ஆஸ்திரேலியா போறேன். அப்பதான் அவளை பார்த்தேன். அவ பேரு ரூபா. அவளை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு ஈர்ப்பு. சாரி. அது காரணம் அந்த சிரிப்பா, அவ அழகா, அந்த அப்பாவிதான் எனக்கு தெரியும். ஆனா என்ன அறியாமலே என் கால்கள் அவ பாதையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹே ராம், கொஞ்சம் நில்லு. ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண இன்னும் 1 hour தான் டைம் இருக்கு. ஏய், ஹாய். ஆட்டோ
நில்லு. Wait. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க வீட்டுக்கு போவீங்கன்னு ஃபாலோ பண்ணா இங்க வந்திருக்கீங்க? வீட்டுக்கு போறதுக்கு தான். வீட்டுக்கா? என்ன அதுக்கு சிரிப்பு தானே? ஆனா உங்களை காலேஜ்ல பார்த்தனே. என் ஃப்ரெண்ட் பார்க்க வந்தேன். ஃப்ரெண்டா? பேர் என்ன? ஃப்ரெண்ட் பேரா? உங்க ஃப்ரெண்ட் பேர் யாருக்குங்க வேணும்? உங்க பேர் என்ன? என்ன லவ் பண்றியா? சென்டென்ஸ்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஓகே, நோ ப்ராப்ளம். என் ட்ரெயின் புறப்படுறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. அது வரைக்கும் எவ்வளவு லவ் பண்ண முடியுமோ அவ்வளவு லவ் பண்ணிக்கோ. மச்சான் ப்ராஜெக்ட்டா இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. ஏய் எனக்கு 1/2 மணி நேரம் தான் இருக்கு. ஹலோ என்னங்க half an hour டைம் கொடுத்தா எப்படிங்க? ஹலோ நில்லுங்க. எங்க போறீங்க? ராம் ஏய் ராம் எக்ஸ்கியூஸ் மீ. இந்த ட்ரெயின் எங்க போகுது? மும்பை. வாட்? மும்பையா? மும்பை எனக்கு தெரியும். நடுவுல 30 ஸ்டேஷன்ஸ் இருக்கு தெரியுமா? என்னங்க டைம் கொடுக்குறீங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ப்ளீஸ் பேரா சொல்லுங்க. மறுபடியும் சிரிப்பு. அட்லீஸ்ட் மொபைல் நம்பராது ஏதாவது ஒரு சொல்லல. half an hour தான். உங்க ஃப்ரெண்டு பேராவது சொல்லாங்க. கொஞ்சம் முன்னாடி வேண்டாம்னு சொன்னா நான் ஒரு அவசரம் கொடுக்குது. சரியான இழிச்சவன். டைம் ஆயிட்டு இருக்குடா ப்ளீஸ். எனக்கு கூட டைம் ஆகுதுங்க. ஹலோ எங்களுக்கு ஆகலையா? மாமா ப்ராஜெக்ட் வாங்கடா. ஹலோ நான் டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு நீதான். மும்பை காதலிக்கிற பொண்ணு இருக்கிற ஒரு நாளையும் அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டாக்ஸி மை ஏஞ்சல்ஸ் பாரடைஸ். டேய் பேக் ரோட காம அவ்வளவு அவசரமா எங்க ஓடுறான்? என் காதல தெரியும். इधर सेल्समैन लवर्स नॉट अलाउड है. அடிங்க பை. ஓய் Yeah. ரூபா. Oh my god. Hey! No, 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 no. Go, 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 go. Yes. Are you mad? What are you doing? Go, go, go. Oh no. ஹாய். இங்க எதுக்கு தேடி வந்த? எனக்கு 1/2 மணி நேரம் பத்தல. பின்ன லைஃப் லாங் தேவைப்படுது. நமக்கா? ஐயோ. ஹேய் உன் சிஸ்டர் தானே இது? யார் நீ? மம்மி. மம்மியா? ஆசீர்வாதம் பண்ணுங்க ப்ளீஸ். சார் இருக்காரா? யாரு நீ? உங்களுக்கு வரப்போற மாப்பிள்ளை சார். காரியத்தையே கெடுத்துட்டியடா. ஓ யாராவது இப்படி சொல்லுவாங்களாடா? மூஞ்சி அடிச்ச மாதிரி. உண்மைதானடா சொன்னேன். உன் உண்மையை பேப்பர்ல எழுதி அப்படியே கசக்கி டேய் அங்கே பாரு கண்ணா. டேய் மச்சான் வந்துடுறா. அடிச்சிட போறான். ஓகேவா? எனக்கும் 1/2 மணி நேரம் பத்தாது. ரியலி?
கீழே போய் பார்க்கலாம் வாடா. சரி come on. காதல் வந்ததுக்கு அப்புறம் வந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே அவ விஷயக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Ram. மறுபடியும் ஃபோன் பண்ணடா. ஃபோன் வைங்க. ஹலோ ஹாப்பி பர்த்டே ராம். மாமா தேங்க் யூ மாமா. ராம் ஹாப்பி பர்த்டே. டேய் என்னடா Thanks, அக்கா. ப்ராஜெக்ட் finish ஆயி 1 month ஆகுது. நீ எங்க இருக்க? என்ன செஞ்சிட்டு இருக்க? பாம்பேல இருக்கேன். பாம்பேல என்ன பண்ற? அது What? லவ் பண்ணிட்டு இருக்கேன். போன் வை. லவ் பண்றானாமா? ஹாய். ஹாய். தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே ராம். தேங்க் யூ so much. இந்த வார்த்தை கேட்கறதுக்காக ராத்திரி 12 மணி வரைக்கும் எவ்வளவு காத்துட்டு இருக்கேன். நானும் எத்தனை தடவை ட்ரை பண்ண தெரியுமா? அதெல்லாம் மறந்துடுவோம். லெட்ஸ் பார்ட்டி. யா. ஏய் நீங்க எப்படி இருக்கீங்க? பார்ட்டிக்காக வெயிட்டிங்கா. ஒண்ணெல்லாம் மறந்து போச்சுடா. வாடா வந்து ஏதோ ஆர்டர் பண்ணு. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நான் அப்புறம். யாரா ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணிருக்கு? பரவாயில்லை, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டி. வா வா வா. ஏய் இருங்கடா. என்ன? நான் தான் எப்ப பிடிச்சிட்டு இருக்கியா? ஏய் அப்பா I'll be back. ஏய் Stupid boys.
It's true. என்னது? Open the gift. Thank you. என்ன கிஃப்ட்ல? Okay, let me see. மல்லிகா என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் எப்ப பார்த்தாலும் மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பா. ஆனா என் பர்த்டே அன்னைக்கு எவ்வளவு லேட் அனுப்புறா பாரு. என்னன்னு மெசேஜ் அனுப்பலாம்? போடே. ஆமா இந்த கிஃப்ட்ல என்ன இருக்கு? இவ்வளவு வெயிட்டா இருக்கு. மறுபடியும் மல்லிகா தான் மெசேஜ் பண்றாளா? குடு. சாரிடா சாரிடா சாரிடா. நெக்ஸ்ட் பர்த்டேக்கு உன் பக்கத்துல இருந்து விஷ் பண்ணுவேன். உன் மேல சத்தியம். கேட்டியா? என் மேல சத்தியமா? நெக்ஸ்ட் பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவாளா? போடே. மல்லிகாவை இங்க வந்து சொன்னா கிரேசி கேர்ள். நான் கிளம்புறேன் ராம். முதல்ல உன் மெசேஜஸ் எல்லாம் finish பண்ணு. அப்புறம் பார்க்கலாம். பை. What happened? அவகிட்ட அப்படி ஒரு மாற்றத்தை முதல் முறையா பார்த்தேன். ராம் ராம் அதுக்கப்புறம் What அடிக்கடி you doing? ஏய் என்னாச்சு? Come on. எப்ப பார்த்தாலும் இந்த சிகரெட். இவளுக்கு வேற வேலையே இல்லையா? எங்க? ஷட் அப். அது என் ஃப்ரெண்ட். அதனால ஒரு நாளைக்கு 100 தடவை எஸ்எம்எஸ் பண்ணுவாளா? बहुत अच्छा है. ये सब किसे करता है आप? ओह वाओ. यहाँ भी थोड़ा शेड. ऑल द बेस्ट. ये रख लेना. வாழ்க்கையில முதல் முறையா எதையோ எழுந்த மாதிரி இருந்தது. Love you. Love you too. இப்படியே இருந்ததா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் பயமாவே இல்லை. இந்த சந்தோஷம் எங்க பாதியில பறி போயிடுமோன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் மல்லிகாவோட மெசேஜை delete பண்ணேன். நான் செஞ்ச முதல் தவறு. நான் பேசின முதல் பொய் வந்து. ஹலோ. ஹாய் ராம். என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கேன். சரி படி. சொல்லு. என்ன சீரியஸ் ஆயிட்ட? சும்மா சொன்ன ரூபா. உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு பொய் அவளை சந்தோஷப்படுத்தும் போது உண்மை யாருக்கு வேணும்? சின்ன சின்ன விஷயம் தான். ஆனா அடிக்கடி பொய் சொல்ல வேண்டியது. அதெல்லாம் எதுக்காக? புரியுது. I love you. I love you. I love you. Love you. I love you I too. ஐ லவ் யூங்கிற அந்த 3 வார்த்தைக்கான அர்த்தம் இல்லாம போனது முதல் தடவை. ஏய் காலேஜ் எப்பயும் முடிஞ்சிருச்சா? ஓகே நீ எப்பயும் ஆர்டர் பண்ற சாக்லேட் சிப் ஹாட் ஃபudge வித் எக்ஸ்ட்ரா நட்ஸ் இரு வாங்கிட்டு வந்துடுறேன். போனை கொடுத்துட்டு போ. கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கேன். 2 chocolate chips, 1 hot fudge with nuts. Thank you. Rupa? ஆமா அந்த பொண்ணு பேர் என்ன? லிலியா மலியா? இப்ப டச்ல இல்லையா? ஏய் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கூட தெரியாது. பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்போத்துல இருந்து மெசேஜஸ் delete பண்ணிட்டு இருக்க? அது சரி நீ எப்ப என் மெசேஜ படிக்க ஆரம்பிச்ச? அந்த பொண்ணு எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அம்மா இதுல என்ன தப்பு இருக்கு? ஹாய் ஹலோவை தவிர. ஹாய் டா. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப இஷ்டம்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ரூபா ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவங்க ரொம்ப நல்லவங்க. அதுவும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். உன் அவங்க friends எனக்கு பிடிக்கல. ஏய் சத்யா கூப்பிடுறான்டா. இது சின்ன விஷயம். இதுக்கே அழுவற? பொய் சொல்றது சின்ன விஷயமா? ஏய் Why you lie in front of me? நான் ஏன் பொய் சொல்ல ஆரம்பிச்சேன்னு எனக்கே தெரியல. என் காதல் எல்லார் காதல் மாதிரி இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆகும் நினைச்சு பார்க்கல. என் வாழ்க்கை முழுக்க அவதான் இருக்க போறான். நான் எப்படி டிசைட் பண்ணேன்? காதல் அற்புதமானதா? எவன் சொன்னது? அதுக்காக சந்தோஷமாவே இல்லைன்னு சொல்லல. இருந்த பொய் சொன்ன ஒவ்வொரு நொடியும். எது எப்படி இருந்தாலும் அவளை லவ் பண்ண முயற்சி செஞ்சேன்னு மட்டும். ஆனா இது எத்தனை நாளைக்கு தான் புரியல. எங்க அம்மா அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டரை ஓபன் பண்ணிட்டேன்.
என்ன அப்படி பாக்குற? என்ன சொன்ன தெரியுமா? நானா உனக்கு ரொம்ப இஷ்டம்னு சொன்னேன். எனக்காக நீ என்ன வேணா பண்ணுவேன்னு சொன்னா எங்க அப்பா அம்மா தான் வேண்டான்னு சொல்லுவாங்க ராம். நாளைக்கே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. லைஃப் லாங் இப்படியே இருந்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல ராம்? வாழ்க்கை பூரா இப்படியே போயிடுமா? ரூபா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. காஃபி எடுத்து. நீங்க 2 பேர் விரும்புறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க என்ன வேணாம்னு சொல்ல போறோம்? வாமா, அங்க உட்காரு. ஜோடி பொறுத்த நல்லா இருக்குல்ல? லைஃப் லாங் இப்படி ஹாப்பியா இருப்பல்லமா? நான் என்ன சொல்றது? இன்னொரு பொய்யா? உங்களதான் தம்பி. லைஃப் லாங் இப்படி ஹாப்பியா இருப்பீங்கல்ல? தெரியல. என்ன தெரியாது உனக்கு? ராம், ஏன்டா அப்படி சொன்ன? எங்க அப்பா உண்மையிலேயே அவன் உன்னை லவ் பண்றானான்னு கேக்குறாரு. என்ன சொல்ற? தெரியாது. தெரியாதா? தெரியாதா? தெரியாது எனக்கு. எனக்கு தெரியாது. உன் கூட லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கிறதுக்காக இன்னும் எத்தனை போய் சொல்ல போறோம் தெரியல. என் பழக்க வழக்கம், என் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிடிச்சது, இன்னும் எத்தனை விஷயங்களை நான் தியாகம் பண்ணணுமோ தெரியல. நம்ம லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு கூட எனக்கு தெரியல. சரி, உனக்காவது தெரியுதா? தினம் என் கைய பிடிச்சிட்டே சுத்துறிய. இங்க ஏதாவது உணர்ந்தியா? என் கண்ணை பார்த்து பேசி, என் கண்ணை பார்த்து பேசுங்கிறிய. இப்ப என் கண்ணுல கொஞ்சமாவது காதல் இருக்கா? ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ தினம் 100 தடவை சொல்றேனே. அது இங்க இருந்து வரலையே. ஆக்சுவலி இதுக்காக லவ் பண்ண, இப்படி இருக்கிறதுக்காக லவ் பண்ண. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ராப்ளம் क्या है? மூடிட்டு போடா. லவ் இல்லாத 2 பேர் சேர்ந்து வாடுறது நரகம். அது முடியாது. இல்லாத காதல இருக்குன்னு நினைச்சு வாடுறது அதை விட பெரிய நரகம். அது என்னால முடியாது. இந்த ஒரு உண்மையை இப்ப உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேனா, லவ் பண்ணிட்டு வேங்கறதுக்காக வாழ்க்கை முழுக்க பொய்யா உன்னை லவ் பண்ணிட்டே இருக்கணும். அது என்னால முடியாது. ஓன்னு சொன்ன அந்த நிமிஷம் நான் எவ்வளவு நிம்மதியா வாழ்ந்தேன் தெரியுமா? காதலிக்கிற நாட்கள் அதிகமாக அதிகமாக காதல் குறைஞ்சுக்கிட்டே போகும். Hey Mitch, everything's fine. I'll call you later. All right, that's fine. Okay, thank you. நீ சொல்றது உண்மைதான். இருக்கிறது ஒரு லைஃப், அது பொய் சொல்லிட்டு வாழக்கூடாது. So what you trying to say is, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவன் தப்ப எடுத்து சொல்லுவீங்கன்னு பார்த்தா அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 25 வருஷமா நாங்க ஒண்ணாதான் இருக்கோம், ஹாப்பியா இருக்கும். அவன் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல. முதல்ல எங்களை பத்தி பேசுறத நிறுத்த சொல்லுங்க. அவனை இப்படி பேசுறவனை எந்த பொண்ணாலும் லவ் பண்ணுவாளா? கேளுங்க. is right. நீ கொஞ்ச காலம் தான் லவ் பண்ணுவேன்னு தெரிஞ்சா எந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுவா? அவ லவ் பண்றதுனாலதான் நான் வேலைக்கு போறேன். நீ கொஞ்ச காலம் தான் லவ் பண்ணுவேன்னு தெரிஞ்சோ அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுச்சா? என்னடா அது? Hi, Ram. Hi, Jen. How are you? I'm fine. Sure? Yeah, sure. முடிக்கலையா? செய்யணும். நேத்து தானே ஸ்டார்ட் பண்ண. தேங்க்யூ ராம். இத்தனை நாள் லைஃப் லாங் லவ் பண்றவ வேணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படிப்பட்டவ வேணும்னு எனக்கு தெரியல. இப்பதான்
தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒன்ன மாதிரி உண்மையா லவ் பண்றவன் தான் வேணும். வாட்? நான் கேட்டது கரெக்ட் தானா? மை காட். ஆமா, உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ இப்படி பேசலையே. நீ என்னை இப்ப காப்பாத்தல, பின் எப்போவோ காப்பாத்திட்ட. what do you mean? பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு இன்னசென்ட்டா சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தப்போ நானும் இந்த கேம்ல ஜாயின் பண்றேன்னு உன் பேரையும் ஆட் பண்ணியே, அப்பவே நீ என்னை காப்பாத்தின. லைஃப் லாங் லவ் பண்றத வேணும்னு நினைச்சேன். ஆனா கொஞ்ச நாள் தான் லவ் பண்ண முடியும்னு நீ உண்மையை சொல்லி அன்னைக்கும் என்னை காப்பாத்தின. ஏதோ கோவத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ண என்ன இந்த கல்யாணம் வேணான்னு என் வாயாலே சொல்ல வச்சு பாரு. அன்னைக்கும் நீ என்னை காப்பாத்தின. காதலிச்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த உண்மையான காதலியும் பொய் கலக்கும்னு எனக்கு புரிய வச்சு பாரு. அன்னைக்கும் நீ என்னை காப்பாத்தின. இப்படி நீ என்னை காப்பாத்திட்டே தான் இருக்க, ஆனா அது எனக்கு தான் புரியல. ஜானு, உன்னை காப்பாத்துறதுக்காக நான் எதுவும் செய்யல. என் காதல்ல உண்மையா இருக்கணும்னு தான் முயற்சி செஞ்சேன். எனிவே, உனக்கு புரிஞ்சிருச்சுல? ஐ அம் சோ ஹாப்பி. உலகத்தையே மறந்துடுவோம், லவ் பண்ணுவோம், நிஜமா லவ் பண்ணுவோம், நிறைய லவ் பண்ணுவோம். உனக்கு வேண்டியதா தானே? ஆமா ராம், இந்த உண்மையான அன்பு எனக்கு வாழ்க்கை பூரா வேணும் ராம். ஜானு, 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 காதலிக்கணும்னு சொல்லு. உலகத்துல இல்லாத அளவுக்கு காதலிக்கிறேன். ஆனா இவ்வளவு காலத்துக்கு வேணும்னு நிர்ணயம் பண்ணாத. ஏன்னா காலம் முழுக்க காதல் இப்படியே இருக்காது. அப்படி இருக்கும்னு நானே சொன்னாலும் அதை நம்பாத. ஏன் தெரியுமா? காதலுங்கிறது ரெண்டு இதயம் இல்ல, ரெண்டு மூளை. இது ஒண்ணு யோசிக்கும், இது வேற மாதிரி யோசிக்கும். எனக்கு கிரிக்கெட்னா பிடிக்கும், உனக்கு கோல்ஃப்னா பிடிக்கும். எனக்கு கிராஃபிட்டி பிடிக்கும், உனக்கு பிடிக்காது. இன்னைக்கு என்ன உனக்கு பிடிச்சிருக்கு, நாளைக்கு பிடிக்காம கூட போலாம். அப்ப பொய்யா முகமுடி போட்டுக்கிட்டு வாடுறது நமக்கு வேண்டாம் ஜானு. நான் நம்பினதெல்லாம் பொய்ன்னு சொன்னேன். இப்ப எதையும் பொய்யாக்கிடாத பிளீஸ் ராம். சரி, இப்ப என்னதான் பண்ணணும்? இன்னைக்கு இருக்க மாதிரி லவ் கடைசி வரைக்கும் இருக்கும்னு நான் சொன்னா அது நான் சொல்ற முதல் பொய்யா இருக்கும். பொய் சொல்லணுமேங்கிறதுனால எத்தனையோ பேரை விட்டுட்டு நான் வந்திருக்கேன். இப்ப ஒரு பொய்ய வச்சு காதல ஆரம்பிக்கணும்னா அப்படி ஒரு காதல் எனக்கு வேண்டாம் ஜானு. லைஃப் லாங் லவ்ங்கிறது உண்மையா இருக்காது ஜானு. அப்படி இருக்கணும்னு தான் நானும் விரும்புறேன். இருக்கும்னு நம்பி வர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இல்லங்கிறப்ப பிரிஞ்சு போறதுக்கு நீயும் ரெடியா இருக்கணும். ஓகே? நான் பிரிஞ்சு போக மாட்டேன். ஜானு, ஜானு, ஒரு தடவை நான் சொல்றத கேளு ஜானு. மறுபடியும் அதே ப்ராப்ளம். யங் மேன், ஏதாவது பிரச்சனையா? தேங்க்ஸ், ஐம் ஃபைன். தேங்க்யூ. ஆக்சுவலி உங்க ப்ராப்ளம் என்ன? என் ப்ராப்ளம் என்னவா? லவ் தான் என் ப்ராப்ளம். பத்து பேரை லவ் பண்ணிருக்கீங்க. யாருகிட்டயும் தப்பா ஒண்ணும் நடக்கல, யாருகிட்டயும் பொய் சொல்லல, யாரையும் ஏமாத்தல. யங் மேன், எனக்கு என்னவோ நீதான் ஏமாத்திட்டியோன்னு தோணுது. நிறைய பொண்ணுங்க உன்னை லவ் பண்ணலங்கிறதான உன் ப்ராப்ளம்? இல்ல. ஓஹோ, ஒரு பொண்ணை லைஃப் லாங் உண்மையா லவ் பண்ண முடியாதுங்கிறதான உன் ப்ராப்ளம்? ஆமா. அப்போ இந்த ஜென்மத்துல உன் பிரச்சனைக்கு ஆன்சர் கிடைக்காது. இத்தனை பேரை லவ் பண்ணிருக்க, அது உண்மையா லவ் பண்ணிருக்க. ஆனா இப்ப உங்ககிட்ட என்ன மிச்சம் இருக்கு? அவங்க எல்லாரையும் விட்டு ஏன் பிரிஞ்சோங்கிற காரணத்தை தவிர இந்த நிமிஷம் உங்ககிட்ட 10 காரணம் இருக்கு. ஆனா உண்மையான ஒரு காதலாவது இருக்கா? காரணங்கள் மட்டுமே மிச்சம் இருக்கக்கூடாது. நல்லா யோசிச்சு பாரு, இப்ப உங்ககிட்ட என்ன மிச்சம் இருக்கு? காதலிச்சவங்க எல்லாம் விட்டு ஏன் பிரிஞ்சோங்கிற காரணத்தை தவிர வாழ்க்கையில காரணங்கள் மட்டுமே மிச்சம் இருக்கக்கூடாது. மேரி, ஆஸ் யூசுவல். தேங்க்யூ. காதலுங்கிறது ஆரம்பிக்கும் போது மட்டும் இல்ல,
அது கடைசி வரைக்கும் அற்புதமா தான் இருக்கும். அந்த முழுமையான காதலை நீ உணரணும்னா வாழ்க்கைங்கிற கடலை துடுப்பு போட்டுதான் ஆகணும். அதுக்கு நீ ஒரே பொண்ணதான் காதலிக்கணும். ஜானு, எனக்கு நீ வேணும். அப்படின்னா லவ் பண்றியா? ம், கொஞ்ச நாள் மட்டுமா? இல்ல. பின்ன லைஃப் லாங்கா? தெரியல. ஆனா லைஃப் லாங் லவ் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். அப்படின்னா போய் சொல்ல போறியா? நான் போய் நீ தான் சொன்ன லைஃப் லாங் லவ் பண்ணணும்னா போய் சொல்ல வேண்டி வரும்னு. இது வேற மாதிரி யோசிக்கும், இது வேற மாதிரி யோசிக்கும்னு நீ ஹலோ, தான் சொன்ன. நான் இப்போ சொல்றேன், நான் போய் சொல்ல மாட்டேன். உனக்கு வேண்டியது லைஃப் லாங் லவ் பண்றது தானே? நான் தான் பண்றேன்னு சொல்றேன். நீ சொன்ன நான் லவ் பண்ணுமா? எப்படி உன்னை நம்ப சொல்ற? சொல்றத கேட்டல நம்புற காலம் எப்போ போயாச்சு. என்னதான் தேவை உனக்கு? நம்பிக்கை. லைஃப் லாங் நீ என்ன உண்மையா லவ் பண்ணுவேன்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீ எனக்கு கொடுத்தாதான் நான் உன்னை லவ் பண்ண முடியும். இப்ப என்னங்கற? வாழ்க்கை முழுக்க உன்னை லவ் பண்ணுவேன்னு ப்ரூவ் பண்ணணுமா? இப்படி யாராவது ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைக்கிற? பொய் சொன்னா ப்ரூவ் பண்ணலாம், இல்லன்னா சான்ஸே கிடையாது. அப்ப நம்ம நண்பன் நிலைமை என்னடா ஆகும்? இனி அவனும் பொய் சொல்லிதான் ஆகணும். ஹலோ ஜனு, ஒரு வழி பாதைதான் இக்காதல் வேணும், சருகாய் மாறுவேனா மணல் வெளி மேலே மீனும் என்னை மாற்றி போனா உயிராய் வாழுவேனா. ஓ பெண்ணே, கண்ணுள்ள வரை உன்னை காண எங்குமடி நெஞ்சம். உன்னாலே பெண் என்ற சொல்லை கேட்டுத்தானா நெஞ்சுதடி நெஞ்சம். கடலாகாயம் இன்று என் மேலே தீயாக வீசும். எப்படி கன்வின்ஸ் பண்றது? இது நான் என்ன செய்யணும்? என்ன செஞ்சாலும் வேஸ்ட். கேட்கறது உன்னதான். என்ன செய்யணும்? என்ன என்ன பாக்குற? பிரேம் போட்டு மாட்டணுமா? மொக்க ஸ்பூனு. தாமரை பாதங்கள் பட்டு சென்ற சாலை என்னை கொல்லாதா. உன்னோடு நான் பேசியதை கேட்டு நின்ற மரம் அதை சொல்லாதா. ஊரிலே ஆயிரம் விஷயங்கள் நடக்குது தினம். அடியதையெல்லாம் மறந்துதான் உந்தன் பின்னே அலையுதே மனம். சரி, நான் என்ன செய்யணும் சொல்லு. கால் பாடுவியா? இது உனக்கு பாலா தெரியுதா? என் வாழ்க்கை பப்பி. என் லைஃப். கரெக்டா சொல்லு, எங்க அடிக்கணும்? தூரமா ஒரு போல் தெரியுதுல்ல, அதுக்கு கீழே ஒரு ஹோல் இருக்கு, அங்க அடி. அடி. ஓயா, இது போங்காட்டமா இருக்கு. நான் ஆட மாட்டேன். கண்டிப்பா ஆடுவே கண்ணா. யூ ஹாவ் டு பிளே. ஒரு வழி பாதைதான் இக்காதல் வேணும், சருகாய் மாறுவேனா மணல் வெளி மேலே மீனும் என்னை மாற்றி போனா உயிராய் வாழுவேனா. ஓ பெண்ணே,
கடலாகாயம் இன்று என் மீது தீயாக வீசும். அவளுக்கு எப்படி ப்ரூவ் பண்றதுன்னே தெரியல. அவ முகத்துல சிரிப்பே வரமாட்டேங்குது. என்ன சொன்ன அவன்? காதல் பொங்கலன்னு சொன்ன. நீ இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா உன் மேல இருக்க லவ் போயிடும் ஜானு. ஹலோ ராம், என்னடா செஞ்சிட்டு இருக்க? லவ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேல ட்ரை பண்ண முடியாது. என்னால முடியலடா. எனக்கா சொல்ற? ஐ கான்ட் சாக்ரிஃபைஸ் எனிமோ. லாயரை பார்க்க வேண்டியதா? பிரிஞ்சு போறது இத்தனை நாள் நானும் அதான் பண்ணிட்டு இருந்தேன் மாமா. பிரச்சனைக்கு தீர்வு பிரிஞ்சு போறது தானா? அது ஒரு நொடி மட்டும்தான். பிரிச்சு வைக்கிறதுக்கு கோர்ட்டு, சட்டம், லாயர்ஸ், இன்னும் என்ன மாதிரி 1000 பேர் இருக்காங்க. ஆனா அதே பிரச்சனைக்கு தீர்வு அன்பு காட்டுறது மட்டும்தானா? எப்படி அன்பு காட்டுறதுன்னு சொல்லித்தர யாரும் இல்லையா மாமா. நாம தான் கத்துக்கணும். மாமாவோட நல்லதுக்கு தான் யோசிப்பா மச்சான். பிரிஞ்சு போறதுக்கு காரணம் அன்பு செலுத்தாம இருக்கிறது தானே. அன்பு செலுத்த கத்துக்கணும் மாமா. நானும் அதுக்கு தான் முயற்சி பண்றேன். என்ன வேணும் உனக்கு? என்னதான் வேணும் உனக்கு? எனக்கு வேணுங்கிறத உன்னால தர முடியாது. அதான் என்னன்னு சொல்லு. இப்ப என்ன செய்ய சொல்ற? எனக்கு 100% லவ் வேணும். யாருக்கு தான் வேண்டாங்கிற? எனக்கு கூட தான் வேணும். 2000% லவ் வேணும். அதான் எப்படி? அது உண்மையில கிடைக்கல, பொய்யில இல்ல. என்னதான் பண்ண சொல்ற? எப்படி லவ் பண்றதுன்னே தெரியல. எனக்கு தெரியாததா தெரியலன்னு சொல்றேன். அது தப்பா? என்ன பண்ண சொல்ற? தெரிஞ்சுக்கிட்டு வா, அப்ப பாக்கலாம். Hey, you're beautiful. Hey, Fish, where you going? Oh, come on, you want to get off the train right now? You want to get off the train? You can't get off the train, all right? Just stay with us. Come on, let's have some fun. Come on. Be easy, be cool, all right? Calm down. Hey, get back in here. Hey, come on. Hey, come on. Get back in here. No, baby. You're not going anywhere, Fish, tonight. You are not escaping this time. He's back, boys. Let her go. Is he your boyfriend? Fuck off. Ah! Hey, you! Hey, what's wrong? கையெடு. Hey, you! You! Hey! Hey! Hey, you! கைய வைக்காதீங்கன்னு சொன்னல கேட்க மாட்டீங்க. Come on, get him, get him.
ஆனா நீங்க என்ன வந்தீங்க? நான் பாத்துப்பேன்ல. இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் போறோம். இப்பவே ஓவரா பண்ணிட்டேன். ஒவ்வொரு தடவையும் அவன் கேள்வி கேட்கும் போதெல்லாம் அவன் லைஃப் ஏதா அவனோட பயமா இருக்குடா. ஜானு கூட ரொம்ப பிடிக்கும், நல்லா தெரியும். அதனாலதான் கேக்குறேன். லைஃப் லாங் அவளோட சேர்ந்து வாழ்வேன்னு ஒரு வார்த்தை சொல்லு போதும், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்ல முடியாதுன்னு சொன்னா மறுபடியும் அவன் கண்லடி படவே கூடாது. கண்ல பட்ட என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இங்கேயே இப்பவே தெளிவா அவன் முடிவை சொல்லு. இன்னும் ஏன்டா யோசிக்கிற? போய் சொல்றா. என்னடா சொல்றது அவட்ட? ஏய், நீதான் அடிக்கடி சொல்லுவில்லடா, எல்லாருக்கும் லவ் பண்றதுக்கு நேரம் வரும், அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா பிரிஞ்சு போறதுக்கு நேரம் வரும், அதை யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு. மாமா, ரிலேஷன்ஷிப்ப காப்பாத்திக்கிறதுக்காக பொய் சொல்ல வேண்டிய ஒரு நேரம் வரும். அது இதுதான். லைஃப் லாங்கா நம்புற மாதிரி சொல்லு மச்சான். இல்ல ஜானு உனக்கு கிடைக்க மாட்டான். போ. போ மச்சான். ஜானு, சொல்லு நான் சொல்லுவேன். சொல்லு. என்னடி சொல்லணும்? இப்போ நான் சொல்றதுதான் கரெக்ட். லைஃப் லாங் உன்னை லவ் பண்ண முடியாது. போடா. இப்ப கூட என்ன சொல்றான் பாரு, அவன் மாற மாட்டான். நான் எதுக்குடா மாறணும்? நான் அப்படிதான். எப்படி இருந்தா தெரியுமாடா? ஃப்ரெண்ட் லவ் ஓகே ஆனதுக்கு வாவ் சோ நைஸ்னால பாக்க இவ்வளவு லவ்லியா இருந்தா தெரியுமா? அந்த மூஞ்சடா இது. அந்த சீட்டுக்குள்ளிக்கு போறப்ப சீட்டடுனால இவ்வளவு கியூட்டா இருந்தாடா. இப்ப அந்த மூஞ்ச பாரு. ராம், நான் சிங்கத்தை பாத்துட்டேன் குதிச்சானே, இவ்வளவு எக்ஸைட் ஆனாடா. அந்த மூஞ்சடா இது. ஏய், நான் மேக்கப் போட்டுக்கல, இது நேச்சுரல் பியூட்டினால. அப்ப எவ்வளவு இன்னசென்டா இருந்தாடா. இப்ப எதுக்கு எடுத்தாலும் வெறுப்பு, போட்டி போடுறது, கோவம். பார்த்தா லவ்வா வரும். எவ்வளவு திருப்பம். ஏன் நிறுத்திட்ட? அடி, நீ மட்டும்னா எல்லாத்துக்கும் ஈன பல்ல அடிச்சிட்டு வருவிய. இப்ப எங்க போச்சு அந்த சிரிப்பெல்லாம்? அது வரைக்கும் என் மனசு உனக்கு தான் பியே. எங்க அந்த மனசு இருக்காதிரி. எப்படி இருக்கும்? நீ மட்டும் ஒரே மாதிரி இருக்கியா? எல்லோ மட்டும் ஒரே மாதிரி இருக்கணுமாடா? இருக்காது. நான் என்ன சிலை நினைச்சியா? அப்புறம் எதுக்கு இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? உனக்குதான் ஒரு காரணம் போதுமே பொண்ணுங்களை கழட்டி விடுறதுக்கு. அதான் இத்தனை காரணம் இருக்கே, என்னையும் கழட்டி விட்டு. அது மட்டும் செய்ய மாட்டேன். ஏன்? காரணத்தோட தனிமை ஆயிடுவனு பயமா இருக்கு. சோ என்ன பண்ண போற? இன்னும் கொஞ்சம் லவ் பண்றேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் லவ் பண்ணுவேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என் தலைவிதி அது கூட போனாலும் போகும். இன்னும் கொஞ்சம் லவ் பண்ண ட்ரை பண்ணுவேன். சரி, அதுக்கப்புறமா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் ஆகிறதுக்கு என்ன? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? என்ன ஆகுங்க? வேற என்ன ஆகும்? அவன் பேசுறது எங்களுக்கு ஒரு மண்ணும் புரியல. அவன் வேணான்னு எங்க அண்ணன் 1000 தடவை சொல்லிருக்காரு. அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா? அவன் தான் வேணும்னு சொன்னான். எதுக்குமா அவன் தான் வேணும்னு கேட்டா? அவனுக்கு லவ் பண்ண தெரியும். அவன மாதிரி லைஃப்ல லவ் பண்றவன் எங்கேயும் கிடைக்க மாட்டான்னு சொன்னான். சரின்னு ஒத்துக்கிட்டோம். இப்ப பாத்தீங்களா? அதான் ஒத்துக்கிட்டான்ல. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? ஒரு பொண்ண லவ் பண்றது ரொம்ப ஈஸி சார். அதே பொண்ணு பிடிக்கலனா அவளை பிரியறது அதை விட ஈஸி. ஆனா அதே பொண்ணை இன்னும் கொஞ்சம் லவ் பண்ணுங்கிறது இருக்கு. அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? என்னது? ஸ்கூல்ல ஜாப், பெயிண்டிங் டீச்சர், டாடிக்கு தெரிஞ்ச ஸ்கூல், salary $3000. இனிமே இந்த கிறுக்கிறது, செவத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிறது இதெல்லாம் சுத்தமா விட்டுருணும். இது எல்லாத்தையும் விட்டுணுமா? இத பார்த்தா உனக்கு சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி தெரியுதா? This is graffiti. காஃபி டீ கூட உதவாது. எதுக்கு இது? இது எனக்காக, ஏன் சந்தோஷத்துக்காக. இது ஏன் சந்தோஷம்? டிசைட் பண்ணிக்கோ. நானா கிராஃபிட்டியான? கிராஃபிட்டியை தியாகம் பண்ண சொல்றா? அவளுக்கு என்ன பைத்தியமா? என்னால அதெல்லாம் முடியாதுங்க. கமான் ராம், விட வேணாம். உன்னை விட சொல்லி யாரா சொன்னது? ஜஸ்ட் விட்டேன்னு சொல்லு, அவ்வளவுதான். இன்னைக்கு கிராஃபிட்டி ஆர்ட் வரைஞ்சு ராம்னு பேர் போட்டிருக்க, நாளைக்கு சாம்னு மாத்திக்கோ. தட்ஸ் இட். அவ என்ன சிகரெட் பிடிக்க வேணாம்னு சொன்னா, நான் என்ன பண்றேன்? சிகரெட் பிடிச்சிட்டு தானே இருக்கேன். சரக்கு அடிக்க கூடாது சொன்னா, பாத்தியா பாட்டில பனியன்லயே போட்டிருக்கேன்.
ஃப்ரீயா விடு மச்சான். லவ்னா 4 பொய், 3 SMS, 2 மொக்க ஜோக்கு, 1 ஃப்ளவர். That's it man. ரிலேஷன்ஷிப்பை எப்படி சக்சஸ்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணுங்கறத கத்துக்கோடா. நம்ம பசங்கள்ல 100க்கு 99 பேர் என்ன மாதிரி தான் மச்சான். நீ சேர்ந்து செஞ்சுரி போடு. ஹாய் மாயா, நீ போன் பண்ணும் போதே நான் வந்திருப்பேன். இவன் தான் இருந்து பிரச்சனையை சால்வ் பண்ண சொன்னா சால்வ் பண்ணிட்டேன். போலாமா? மாயா டேய், லவ் பண்ற பொண்ண லவ் பண்ற மாதிரி நடிக்கிறது பெரிய பாவண்டா. இனிமே தான்டா உனக்கு தெரியும் உண்மையை பேசுறது எவ்வளவு கஷ்டம்னு. அதனாலதான் கஷ்டமா இருந்தாலும் நான் உண்மையை மட்டுமே பேசுறேன். போல வாடா அண்ணா. லவ் பண்ணவங்களை லவ் பண்றதா நினைச்சுக்கிட்டு வாழ்றது கூட ஒரு வகையில பெரிய பாவண்டா. அவன் மேல தப்பு இல்லடா. அவன மாதிரி ஒரு நல்ல காதலன் என் பொண்ணு கேட்க நாள் கிடைக்க மாட்டான். சேர்ந்து இருக்கிறதும் பிரிஞ்சு போறதும் அவங்க இஷ்டம். கமான், லெட்ஸ் கோ. கைஸ், பண்ண போற விட்டுற போறியா? நான் எதுக்கு சார் விடணும்? சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டது. நான் விட மாட்டேன். இந்த நிமிஷம் எனக்கு ஒரு உண்மை புரியுது சார். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றது கூட பொய்ன்னு தான் தோணுது. ஏன்னா நான் அவளை லவ் பண்றதை விட என்னதான் அதிகமா லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண முடியாம போனதுக்கு காரணமே நான் தான். நானுங்கிற இந்த ராம் தான் காரணம். காரணத்தோட தனிமையிடக்கூடாதுன்னா அவளுக்காக தியாகம் பண்றதுக்கு என்கிட்ட மிச்சம் இருக்கிறது நாங்கிற நான் மட்டும்தான். My last painting. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில இந்த கிராஃபிட்டி கிடையாது. Sergeant, do you need any help? No, no. Can I ask you one more question? Yep. Who is that boy? Well, he's the world's greatest lover. Okay. He's the world's greatest lover. நான் புறப்படுறேன் சார். Hey, என்ன வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிட்டேன். வீட்டுக்கா? நானும் கொஞ்சம் லவ் பண்ணணும்ல. நீங்க இப்ப உன் ப்ரோக்ராம் என்ன? மறுபடியும் அவளை ஐ லவ் யூ சொல்ல வைக்க போறியா? ஏதாவது சூப்பர் ஐடியா சொல்லுங்க பாப்போம். கிஃப்ட் கொடுக்கலாமே. இந்த கிஃப்ட மறுபடியும் கொடுத்தா திட்டுறாங்க சார். ஏதாவது பெட்டர் ஐடியா தான் சொல்லுங்க சார். ஒரு ஃபிளார் கொடுக்கவா? எல்லாரும் கொடுக்கறதானே. நான் என்ன கொடுக்கலையே. ஓ, எப்போ சின்ன வயசுல ஒரு டீச்சர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எந்த பொண்ணுங்களும் கொடுக்கல. அந்த பொண்ணுக்கு என்ன ஃபிளார் பிடிக்கும்? எனக்கு தெரியும்.